எங்களுக்கு பெரிய ஒரு முதுகெலும்பே போன மாதிரி இருக்கு. தலைவனோட சாவுக்கு ஒரு 150 கோடிக்கு மேல கை மாறிக்குதுன்னு சொல்றாங்க. இது ஒரு சாதாரண கூலி படம்லாம் பண்ண முடியாது. இது கூட்டம் காட்டுறதுக்காக வரல, நமக்கு நீதி வேணும், அதுக்காக தான் இந்த கூட்டமே. எங்களுக்காக நாங்க தாங்க வரணும், மத்தவங்க தான் வர மாட்டாங்க. நாங்க அம்பேத்கர் இதுக்கு முன்னாடி நாங்க போட்டோல தான் பார்த்திருக்கோம். எங்க கூட வாழ்ந்த அம்பேத்கர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆம்ஸ்ட்ராங் தான் எங்க வாழ்க்கை. எச்சரிக்கை எச்சரிக்கை, உண்மையான குற்றவாளியை கைது செய், கைது செய். Taste the Daily. இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நடந்துடக் கூடாது, மெயின் அதுதான். ஏன்னா நிறைய பேர் உரிமைக்காக போராடுறவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு தண்டனையாக இங்கே கிடைக்கிறதை தவிர்த்து போராடுறவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. அதே மாதிரி எதனால இந்த இதுவாச்சு, இதுக்கு யாரு காரணன்றது யாருமே இதுவரை இன்னும் கண்டுபிடிக்கல. கேட்டால் இவங்களை பிடிச்சா அவங்கள பிடிச்சன்றாங்க. ஆனால் நீதி கேட்டு நாங்கள் இது எதுக்காகனா ஒவ்வொரு ஆம்ஸ்ட்ராங் எல்லாருமே ஒவ்வொரு ஆம்ஸ்ட்ராங் தான். இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி நடக்காது, நடக்கக்கூடாது. தலித் மக்களுக்காக போராட்டத்துக்காக யாராவது வரணும், அதுக்காக தான். சாதாரணமா இருந்த என்னையே ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக்கினவர் தான் அண்ணன். அவருடைய விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காக அவர் என்னென்ன உழைச்சார்ன்றதுனால இன்னைக்குதான் மீடியா இன்னைக்கு திரும்பி பார்க்குது. அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் சாதாரண ஒரு கீழ்குப்பம் கிராமத்தில் பிறந்த அரக்கோணத்தில் இருந்த என்ன நான் இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர், அந்த கூட்டமைப்பினுடைய தலைவர், இன்னைக்கு ஒரு மாவட்ட தலைவர், ஒரு வழக்கறிஞராக இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அண்ணன் தான் எல்லாமே காரணம். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அவருடைய பண்புகளை பற்றி. நமக்கு நீதி வேணும், அதுக்காக தான் இந்த கூட்டமே. இது கூட்டம் காட்டுறதுக்காக வரல, எங்களுடைய இந்த படுகொலைக்கு ஒரு நீதி வேணும். இப்போ நாங்கள் படிக்கல, நாங்கள் படிப்பு எங்களோட பொண்ணுங்க படிப்பு கேட்டாலும் அந்த உதவி பண்ணுவார். இப்போ நாங்கள் 5வது படிச்சிருக்கோம், என் பொண்ணு வக்கீல் படிக்கணும், ஒரு அட்வொகேட் படிக்கணும், அவர்கிட்ட போய் உதவின்னு போயின்னா கண்டிப்பாக அந்த உதவி அவர் செய்வார். செய்வதுக்கு அவர் எந்த முறையில் அவர் 10 பேருக்கு நல்லது பண்ணிக்கிறாருன்னா அதில் 10 பேர் கெட்டுதான் இருக்கிறாங்க. அது எங்களை பொறுத்தவரை எங்கள் அண்ணன் எங்களுக்கு உயிர். இதுதான் எங்களோட உண்மையான விஷயம். இந்த சிபிஐ விசாரணை உடனே எங்களுக்கு கோசம் பண்ணி ஆகும். சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்து, படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அவரை லோக்கல் ரவுடிகளோடு தொடர்புபடுத்தி இந்த வழக்கை கொண்டு செல்வது அநீதியிலும் அநீதி. இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மூலியமா படிச்ச ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட தலைமையில நிறைய முன்னுதாரணமா எடுத்திருக்கோம். அதாவது ஒரு தலைவனுக்கே சென்னையில அதுவும் அவர் பிறந்த இடத்துல இந்த மாதிரி சூழல்லாம், அப்ப சாதாரண மக்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு பெரிய ஒரு முதுகெலும்பே போன மாதிரி இருக்குது. எங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பான தலைவர் அவர். ஒரு சென்னைக்கு மட்டும் இல்ல, தேச தலைவர். அவரை பிரிச்சு பார்க்க கூடாது. இது போல எந்த தலைவருக்கும் அந்த படுகொலை இது போல ஒரு கொடுமை நடக்கூடாது. ரொம்ப நாங்களாம் உடஞ்சி போயிருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம எங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இந்த தமிழகத்துல அவர் மட்டும்தான். இது எந்த தலைவரும் இல்லை, அவர் மட்டும்தான். அவரையே இழந்துட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கிறோம். அதனால இன்னைக்கு அவருக்கே அந்த நிலைமைன்னா இன்னைக்கு சேரி வாழ் மக்களுக்கு இன்னைக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு நீதியும் கிடைக்காது இனிமேல். அதனால கண்டிப்பா இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கணும். இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்தமா இருக்கிற திராவிட கழகத்தில் இருக்கிற இவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலித் ஓட்டு தான் இன்னைக்கு 66% ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த 66% ஓட்டு எங்களை வாங்கி முதலமைச்சர் ஆனவங்க இது வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல. சாதாரணமா இந்த கொலைக்கு ஒரு கண்டனத்தை கூட இன்னும் தெரிவிக்காம இருக்கிறாங்க. ஏதோ வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்கன்னு இருக்கிறாங்களே தவிர இதை பத்தி ஒரே ஒரு எல்லா கட்சியில இருக்கிற அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஆனா திமுக இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த அரசாங்கம். இதை கண்டிச்சு தான் அண்ணன் பா. ரஞ்சித் அவர்கள் ஒரு அமைதியான பேரணி, அதுவும் இவ்வளோ ஒழுக்கமாக நடக்குதுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒழுக்கமாக நடக்குது. பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர் வழியில் நடக்குது. அவர் கொள்கையை கடைபிடிச்சு அதுக்கேற்ற ஒரு பேரணி. நல்ல தீர்வு கிடைக்கணும். அண்ணனோட ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவருக்கு மரணத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். பா. ரஞ்சித்தனோட கோரிக்கையாக தான் அகில இந்திய கானா சங்கம் எங்களோட கோரிக்கையாக தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, உரிமை குரலுக்காக ஊர்ச்சனுடைய வரலாற்றை புகழ்சாடி வந்த எங்களோட அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட இழப்பு எங்களுக்கு ஒரு பேர் இழப்பு. எங்கள் வாழ்க்கையே அவர் தான். அதை நாங்கள் இழந்து வாழ்ந்ததுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துன்னு இருக்கோம். இதனால் புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்த நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அண்ணனுடைய டாக்டர் ஓய் சங்கருடைய அவருடைய தலைமையில் நாங்கள் இந்த ஒரு முக்கியமான ஒரு பேரணியில் கலந்துருக்கோம். வருத்தத்தோடு தான் வந்திருக்கோம். எங்களுக்காக ஒரு குரலை கொடுத்தார். நாங்கள் படிப்பறிவில்லாதவங்க படிப்பை கொடுத்தார். மூர்த்தியாருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் விட்ட பணியை அதை கண்டினியூ பண்ணார். அந்த கண்டினியூயை எங்களுடைய புரட்சி கழகத்தின் சார்பாக அண்ணன் ஓய் சங்கர் அவர்கள் வழிநடத்தி வருகிறார். அவருடைய பணியை நாங்கள் கலந்து வருகிறோம். எங்களுக்காக நாங்க தாங்க வரணும், மத்தவங்க தான் வர மாட்டாங்க. எங்க உரிமைக்காக நாங்க மட்டும்தான் வரணும். எல்லாரும் வரணும்ன்றது அது அவங்கவுங்க விருப்பம்.
நான் எனக்காக வந்திருக்கேன், என் குடும்பத்துக்காக வந்திருக்கேன். ஆமா, இதுல ஏதாவது ஒரு முடிவு தெரியணுன்றதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்கேன். இதெல்லாம் காசுக்காக வரலங்க. காசுனா அந்த எல்லாருமே வந்து பாசம். எனக்கே வந்து ஒரு சில விஷயம் இவரை பத்தி தெரியாது. ஆனா அதை உள்ளார்த்த கேள்விப்படும் போது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நம்மளுக்காக இவ்வளவு போராடிருக்காங்க, நம்மளுக்காக நம்ம போராடல என்னங்க தப்பு? அதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லாருமே, காசுக்காக வர்றவங்க கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஆம்ஸ்ட்ராங் தாங்க, பிறந்து வரணும் இல்ல, அவங்கவுங்க மனசுல இருக்கு, அவங்கவுங்க இதுல இருக்கு. ஒவ்வொரு அட்வொகேட்டும் ஒவ்வொரு ஆம்ஸ்ட்ராங் தான். என்ன பொறுத்தவரையில ஒரு சட்டமேதை எல்லாமே அவங்க தான். அவங்கவுங்க உரிமையை அவங்கவுங்களும் உள்ள இருந்து எடுத்துட்டு வரணும். யாரும் ஆம்ஸ்ட்ராங் நீ பிறந்து வர தேவையில்ல, இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்க வெளிக்கொண்டு வாங்க, அது போதும். அதான் நம்ம அவ்வளோ இப்போ பெரிய இழப்பு நம்மளுக்கு. இது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு விரல் இல்லை, ஒரு 2 கையை உடைஞ்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம், முக்கியமாக அது அரசாங்கத்துக்கு வந்து அண்ணன் பாரஞ்சித் அண்ணனை கோரிக்கை வச்ச மாதிரி இது அமைதியான ஒரு பேரணி நடந்துருக்கு. நல்ல தீர்வு கிடைக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் மீடியாலாம் சப்போர்ட் பண்ணுங்கள், பத்திரிகையாளர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு வந்து எங்களோட உண்மை வெளிச்சத்துக்கு வரும். தலைவர் மேல அவ்வளோ ஈஸியாக கை வச்சாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு. கூலிப்படை ஏவி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அந்த மாதிரி அவரு நல்லது பண்ணியும் அவரை வந்து பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நிறைய பேர் சொல்றாங்க. அதுதான் அது இப்போ அரசாங்க காவல்துறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கை போயிட்டு இருக்கு. அது முக்கியமாக 90% முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செய்தியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் தீர்வு நம்மளுக்கு நல்ல ஒரு முடிவு வரணும், தீர்வு காண்றதுக்காக தான் இது. எப்படி சொல்கிறதுனா அண்ணனோட ரஞ்சித் கோரிக்கையாக தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு நடந்தது மற்றவருக்கு நடக்கக்கூடாது. பாதுகாப்பு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அரசாங்கம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆமாம், அப்படின்ற போல் தான். இப்போ கைது செய்யப்பட்ட எல்லாருமே வந்து அவங்களோட பின்னணினா பார்த்தீங்கன்னா, அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கைதானவங்க தான். எல்லாருமே ரவுடி பின்னணி உள்ளவங்க. இப்போ அவங்களாம் வந்து இப்போ கைது செய்யறதுல ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள யார் தூண்டுதல் பண்ணாங்க? இப்போ பிஜேபியில் வந்து புளியாந்தோப்பில் லேடி ஒருத்தவங்க கைது பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்கள யார் தூண்டுதல் பண்ணா? அவங்களுக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம்? அண்ணாமலை வந்து இதில் எந்த இடத்துல வந்து பேசுகிறேன்னா, ஆருத்ராவில் இருக்கிறவங்க வந்து அண்ணாமலைக்கு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 5000 கோடி வந்து பொதுமக்களோட பணத்தை களவாடம் செஞ்சு ஒரு 50க்கும் மேற்பட்ட சாதாரண எளிய மக்கள் வந்து அந்த குடும்ப வறுமையாவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு உயிர் வந்து இப்போ அண்ணன் இறந்தாருன்னா ஒரு லீடர், அவர் பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். அங்கங்கே ஒரு 50 குடும்பம்னா எத்தனை குழந்தைங்க இதனால் பரிதவிக்கும்? அப்போ ஒரு தலைவனோட சாவுக்கு ஒரு 150 கோடிக்கு மேலே கை மாறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண கூலிப்படலாம் பண்ண முடியாது, ஒரு சாதாரண ரவுடிலாம் பண்ண முடியாது. கட்டாயமாக இது பின்னாடி பிஜேபி வந்து இருக்குதுன்னு எங்களோட அழுத்தமான நம்பிக்கை இது. அதுக்கு வந்து துணையாக இருந்திருக்கலாம் இன்றைய இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும். ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ்லேயும் ஒருத்தர் கைது பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் வந்து அதிக மட்டத்தில் இருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன்னா, நேரடியாக ஸ்டாலின் தான் இதில் சம்மந்தப்பட்டுக்கிறார் சொல்ல. 2ஆம் கட்ட தலைவர்கள், அது மினிஸ்டராக இருக்கலாம், இந்த மாதிரி ஆளுங்களாம் இதில் தொடர்பு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதான் அது வேணும்னு நடக்கட்டும்னு விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பார்வை என்னன்னா, சென்னை வந்து இன்னைக்கு தலித் மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருக்கிறது யாருன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரே ஒருத்தர் தான். இது ஒழுக்கம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தான் அதை கற்றுக் கொடுத்து தான். ஒழுக்கமாக எதுவும் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. வன்முறையை நீ கடைப்பிடிச்சா நீ வேற வழியில் போயிடுவ. ஒழுக்கத்தை கடைப்பிடி, உண்மையான கொள்கையை நீ வந்து மக்களுக்கு உறக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லுவார். நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் அம்பேத்கர் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம். எங்கள் கூட வாழ்ந்த அம்பேத்கர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இது முழுக்க எல்லா ஒரு கலைத்துறைக்கும் எல்லா ஒரு இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இழப்பு தான் சொல்றது. ஆனால் எங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துனா நைட்டு எத்தனை மணி நேரம் போய் கதவு தட்டக்கூடிய சூழல் இருந்ததுனால அந்த ஒரு ஆளுமையை காலி பண்ணிட்டா இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற கொஞ்சம் பேர் ஒருங்கிணைக்கிற அந்த தலித் மக்களோட செயல்பாடு முடக்கலான்ற ஒரே திட்டம் தான் வந்து அரசாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே இதை வந்து வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. இதான் உண்மை. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பெரிய சதி திட்டம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் வந்து கட்டாயமாக இதில் வந்து பங்கெடுத்துருக்கோன்ற எங்களோட நம்பிக்கை. கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா வந்து மக்களுக்காக போராடுறவங்களுக்கு ஒரு சிலர் தான் வந்து இந்த மாதிரி போராட்டன்ற இதுவில் இறங்குறவங்க. அவங்களெல்லாம் போராளியை வந்து ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்போ யாரு தான் மக்களுக்காக போராடுவாங்க? இவங்க வரணும் அவங்க வரணும்னு எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆனால் ஏற்றுக்கணுங்க யாரும் எங்களுக்காக போராடலையே. போராடினவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கிடைக்குதுன்னா அப்போ எங்களோட நிலைமையில என்ன ஆகுது? இந்த மாரி மனசை இந்த மாரி இங்கே இல்லையே தலைவர் மாரி, இந்த தலைவர் மாரி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இவரை மாரி திருப்பி எங்களுக்கு யாரும் இந்த இடத்துல இல்லை. சென்னையில் பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மாரி எங்களுக்கு யாரும் இந்த சமுதாயத்தில் இல்லை. திருப்பின்னு ஒரு தலைவர் நம்ம அந்த மாரி எடுக்க முடியாது, எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த தலைவரும், ஜாதி தலைவரில் எல்லா தலைவரும் இருக்காங்க. திருமாவளவன் தலைவர் அண்ணன் இருக்காரு, ஜெகன்மூர்த்தி அண்ணன் இருக்காரு, தலைவருங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் இவரை மாரி ஒரு தலைவர் நம்ம சமுதாயத்தில் இல்லை. இந்த சென்னையில் பொறுத்த வரைக்கும் எங்களோட நல்லது கெட்டது அந்த நேரம் அந்த டைம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த ப்ராப்ளம் உடனே ஒரு அட்வொகேட்டுங்களை ஒரு நல்லவங்க கட்டுங்களை எல்லாரையும்
அமைச்சு போவாங்க. இதுதான் எங்களோட சமுதாயத்தில் நல்லது. இதுக்கப்புறம் நாங்கள் யாரை போய் எதிர்த்து பார்ப்போம்னு எங்களுக்கு தெரியல. சிபிஐ விசாரணை ஓணுன்னு சொல்லி அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் அந்த பேரணி வச்சிருக்காரு. இதனால் அனைத்து சமூக கூட்டமும் எல்லாரும் அனைத்து கட்சியும் இது எல்லாமே நடந்து வராங்க. அதுக்கு ஒரு இது கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த போராட்டம். அது இரண்டாவது படுகொலைக்கு சமமானது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு மத்திய மைய புலனாய்வு குழுவிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை அதனுடைய முன்முடிவுகளின்படி இந்த வழக்கை எடுத்துச் செல்கிறது. மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை கண்டித்து படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். மாரி அண்ணனை மாரி ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. இந்த இடத்துல அவரோட ஸ்பீடு எங்களுக்கு இல்லை. திருப்பி யாருன்னா புதுசாக போட்டாலும் அந்த பவர் எங்களுக்கு திருப்பி வராது அண்ணன் மாரி. ஏன்னா அவர் எங்களோட சமுதாயத்துக்கு ரொம்ப பாடுபட்டவர். எங்கள் நல்லது கெட்டது சாவுக்கு எல்லாமே அண்ணன் வந்தவர். இப்போ எங்களுக்கு யாரும் இல்லை, புரியுதுங்களா இல்லையா? இப்போ திருப்பி அந்த மாரி தலைவர் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சென்னையில் எங்களுக்கு யாரும் இல்லை. அவரு தான் எங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம சமுதாய மக்கள் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். 5ஆம் தேதி நடந்த படுகொலையில் சென்னையில் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காததுக்கு 2 காரணம். திமுக அரசு வந்து ஒரு நியாயமான விஷயங்களை முன்னெடுக்கின்ற ஒரு நம்பிக்கையும் கூட. 2வது விஷயம்னா எங்கள் மக்கள் அனைவரையும் வந்து சிங்கார சென்னை என்ற பேரில் வந்து பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி போகிற அந்த மாதிரி இடங்களில் வந்து கும்பலாக இருந்த மக்களை தூக்கி போட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால எங்களுக்கு என்ன ஒரு தலைவனே போயிட்டா எங்களுக்கு என்ன பண்ணுன்ற புரியாத ஒரு கேள்விக்குறினால தான் அன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு அதாவது ஒரு குழந்தை, ஒரு அம்மா அப்பா இறந்துட்டா ஒரு குழந்தை எப்படி பரிதவிக்கும் அந்த நிலைமை தான் எல்லாருமே இருந்தாங்க. இதை வந்து தொடர்ச்சியாக நீடிக்காத அளவுக்கு தமிழக அரசு வந்து இன்றைக்கி இருக்கிற திமுக அரசு வந்து அது முன்னெடுக்கணும். அப்படி அவங்க முன்னெடுக்க தவறும் பட்சத்தில் வந்து இதுக்கான விளைவை வந்து அவங்க எதிர்காலத்துலேயும் சந்திப்பாங்க. இது நிச்சயமாக நடக்கும். ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பனை ஒருத்தனை அடிக்கிறாங்க பார்க்குறாங்கன்னா அந்த குழந்தை பெருசாகி அதுக்கான பதில் கட்டாயமாக தரும். நாங்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்கோம். அதனால் நாங்கள் வந்து ஆயுதங்களை இந்த வார்த்தையாக சொல்லலை, சட்டங்கள் மூலியமாக சொல்கிறோம், அரசியல் மூலியமாக சொல்கிறோம். எங்கள் மக்களை அரசியல் படுத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட நினைவை போற்றி இன்றைக்கி நடக்கிற பேரில் உறுதியாக சொல்கிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட கொள்கை என்னென்னா ஜெய்பீம்ன்ற வார்த்தை என்னென்னா ஜெயினா வெற்றி, பீம்னா அண்ணல் அம்பேத்கரோட அதாவது அவர் உள்வாங்கின கொள்கையை வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலித் மக்களும் உள்வாங்கினது மட்டும் இல்லாத மற்ற பிற சாதி மக்களுக்கு தான் அவர் விடுதலையை வந்து முன்னெடுத்து கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே சொல்கிறோம், எங்களோட அரசியலை நாங்களே முன்னெடுப்போம். அதுக்கான சூழலை கட்டாயமாக நெருங்கி வருதுன்னு தான் சொல்கிறேன். ஜெய்பீம். இது வந்து இது சிபிஐ கண்டிப்பாக வச்சு வேணும். இது என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. இது தமிழக அரசு உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களோட நோக்கம். இந்த நோக்கத்தோசம் தான் நாங்கள் வந்து இவ்வளோ பாடுபடுறோம். இதுக்கு ஒரே முடிவு, எங்களுக்கு அந்த சிபிஐ விசாரணை வச்சே ஆகணும். வேற அண்ணனோட இது வந்து உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுதான் எங்களோட நோக்கம். சரிங்களா? நன்றி, வணக்கம். எந்த திமுக கூடிய எந்த சேரிலையும் பறக்காது. இனி வந்து இது ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன். அவருடைய இழப்பு, அவருடைய இந்த படுகொலை இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கும். இது ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை ஏதோ படுகொலை செய்து புதைச்சிட்டோம்னு நினச்சிருக்கிறாங்க. அந்த புதைச்சினுடைய விதைச்சவன் உறங்கலான்னு சொல்லுவாங்க, விதைகள் உறங்காதுன்னுவாங்க. அதனுடைய விதைகள் தான் இது எல்லாமே. இது தொடரும். இது மிகப்பெரிய போராட்டமா இன்னும் வெடிச்சுனே இருக்கும். இரக்கமற்ற அரக்கர்களிடம் உயிர் துறந்த எங்களின் மறக்க முடியாத போராட்டம். அவர் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் கெட்டவர், அவர் நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லவர். அவர் எங்களின் உயிர் எழுத்து. அன்புக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஆறுதலுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், இன்பத்திற்கு இந்தியாவுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஈவதற்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், உண்மைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஊரெங்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், எதற்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஏன் என்று கேட்பதற்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஐயம் தவிர்த்து உழைத்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஒற்றுமை வளர்த்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஓயாமல் உழைத்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஔவையாரின் ஆத்திச்சூடிபடி நடந்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், அக்தினை வளர்த்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், பெரம்பூரின் பெரும் புகழ் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், பெரம்பூரின் பெருமிதம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், பெரம்பூரின் பெருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், பெரம்பூரின் பெருங்கடல் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், பெரம்பூரின் பெரிய நீதி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், பெரம்பூரின் பெரிய சிங்கம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், பெரம்பூரின் எல்லார் மனதிலும் வாழும் தங்கம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், தமிழகம் எங்கும் எப்பொழுதும் தங்கி வாழும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மனதில். கொன்றவன் கூலிக்காரன், அவன் யாருடைய வேலைக்காரன். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். கொன்றது உயிர் மட்டுமல்ல, கொன்றது உடலை மட்டுமல்ல, தமிழகத்தின் உயிரையும் கொன்று விட்டார்கள். தமிழகத்தின் உண்மையை கொன்று விட்டார்கள். தமிழகத்தின் உறுதியை கொன்று விட்டார்கள். நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வரும் தமிழக அரசு மேலும் இதுபோல் நடக்காமல் காத்து கொள்ளுங்கள். அண்ணலின் ஆறுயிர்கள். ஜெய் பீம். Taste the Daily.